நேற்று சென்னையில் அம்மோனியா கேஸ் லீக் ஆகி ஒரு 80 பேர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 8 பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி முன்னாடி நேற்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, துப்புரவு பணியாளர்கள் தனியார் மயப்படுத்துகிறத கண்டித்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக இந்த மாதிரி சினிமாவில் வசனம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிருக்கிற இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையோட நைட்டு சரியாக 12 மணிக்கு கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. நான் கேட்குறதெல்லாம் பெண்கள், குறிப்பாக ஓட்டு போட்டவங்களுக்கு கேட்குறேன். உங்கள் வீட்டில் ஒருத்தர், உங்கள் கணவரோ, உங்கள் அண்ணனோ, உங்கள் தம்பியோ இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை, மனைவிகளை விட்டுட்டு ஈடுபட்டால் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரி சுய ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிற ஒருத்தர் எப்படி அடுத்தவங்களை கேள்வி கேட்க முடியும்? இது ஒன்று தான் என்னோட கேள்வி. எனிவே, இந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கால கொடுமை, சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். வருங்கால சந்ததிகள், மாணவர்கள் இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க, எப்படியான ஒரு முன்னுதாரணமாக இதை எடுத்துக்கிடுவாங்க, எந்த அளவுக்கு இது போகுன்றது நினைக்கும் போதே மிகுந்த வேதனையும் வருத்தமாக இருக்குது. அதனால் விரைவில் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அனைவரும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.